அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா இன்க்ளூசிவ் பாடி மயோசிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் பேர். இது ஒரு தசை சார்ந்த ஒரு நோய். இந்த நோயில் மற்ற நோய்களிலிருந்து கொஞ்சம் வேறுபடுது. தசை நோய்களை நம்ம நிறையா பார்த்துட்டே வர்றோம். இதில் இந்த நோய் ஒரு வேறுபட்டு நிற்கிது. எந்த மாதிரி அப்படின்னா, இது அதிகப்படியாக கை விரல்களில் இந்த பாதிப்பு தெரிய வருது. இப்போது நம்ம பொதுவாகவே சொல்கிறப்ப தோள்பட்டை, கால், இடுப்பு, முழந்தண்டு இப்படி தான் நிறைய இடத்துல நோய் அறிகுறிகளை சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் குறிப்பாகவே உள்ளங்கையில் மெயினாக விரல் நுனிகளில் இதில் ஒரு பாதிப்பு தெரியுது. இது நரம்பா தசையா அல்லது நரம்பு தசையா அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிக்கலான ஒரு நோய் தான். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை எடுக்கிறோம், வைக்கிறோம். இந்த இடத்துல அந்த பொருளை எடுக்கக்கூடிய அந்த முறையில் இருக்கக்கூடிய கிரிப் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி பிடிச்சி எடுக்கிறோம். அதில் சில தடுமாற்றங்கள் இருக்குது. சின்ன சின்ன பொருட்கள் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம், இப்போ இந்த பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கரெக்டாக பொருத்தி போட முடியுமா? முடியாது. கைக்கு அது அகப்படுறது, அது போடுறதுல சில சிக்கல்கள் இருக்குது. அதே மாதிரி பேனாவை பிடிச்சி எழுதுறது, நல்லா தெளிவாக எழுத முடியுமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனைனா இப்படி கூட பிரச்சனைகள் இருக்குது. அப்படி மக்கள் இருக்கிறாங்க, அந்த நோயோடவும் இருக்கிறாங்க. ஒரு பட்டனை அவங்களால தெளிவாக போட்டுக்க முடியாது, பேனாவில் தெளிவாக அவங்களால எழுத முடியாது. இது போக சில சமயம் அவங்களுக்கு அந்த நம்ம ஏதாவது இந்த இதை பூட்டு திறக்கிறோம் செய்கிறோம் அப்படின்னா, அதை தெளிவாக பிடிச்சி திறக்க வராது. அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம். அப்புறம் இந்த ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம், கதவை திறக்கணும். ஒரு சில இடத்துல அந்த கதவுனுடைய இது சிறுசாவோ வேறுபட்டிருந்தால் அதை கிரிப்பாக பிடிச்சி எடுக்க முடியாது. ஒன்றும் இல்லை, சும்மா கை கொடுக்குறோம், அந்த கை கொடுக்கறதுலேயே கூட தடுமாற்றம். இத்தனை தசைகளில் கைகளிலேயே இத்தனை இருக்குது. அப்போ இந்த ஒரு புரிதல் இந்த மாதிரி இன்க்ளூஷன் பாடி மயோசிட்டிஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இது மட்டுமல்ல, இது போக பொதுவாக நம்ம தசைகளில் சொல்லக்கூடிய ஒரு 3 பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட வர்றதா இருக்குது. நம்ம அமர்ந்த நிலையிலிருந்து எழுந்திருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த எழுந்திருக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய சிரமம். 2வது, அவங்க இப்படி குனிகிறாங்க, குனிஞ்சு ஒரு விஷயத்தை செய்கிறப்போ அது கஷ்டம், வலி வேதனைகளோடு இருக்கும். அது போக நடக்கிறதே கஷ்டம்தான். இது போல் தசைகள் பலகீனப்பட்டுட்டே இருக்குது. இதில் ரொம்ப மிகப்படுத்தப்பட்ட விஷயம்னா இந்த ஃபுட் ட்ராப். இதற்கு முந்தைய பகுதியில் பார்த்தோம், ஆனால் இந்த பகுதியில் அதிகமாக முக்கியத்துவம் பெறுது. அதாவது பின்னாடி அந்த தசைகள் குவாட்ரசெப்ஸு, குளூட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்புறம் இருந்து போகக்கூடிய தசைகள் பலகீனப்படும் பொழுது அந்த கால் பாதம் வரைக்கும் போகக்கூடிய கட்டுப்பாடு இருக்காது. அப்போ அவங்களுக்கு அவங்க கட்டுப்பாட்டில் அந்த கால் பாதம் வராது. இது ஃபுட் ட்ராப்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்படியும் சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்குமே ஒரு பெரிய தீர்வு இல்லாமல் அந்த சிரமத்தில் தான் இருக்கிறாங்க. ஆக இப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று எடுக்க போக, ஏதோ ஒன்று வைக்க ஒரு தடுமாற்றமாகி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கீழே விழுந்து அப்புறம் அதுக்கு ஒரு வைத்தியம், அது தலையில் காயம்பட்டு அப்புறம் அதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும். இது இந்த கால்களுக்கு சொல்கிறோம். இது மாதிரி தசைகளில் 2 பிரச்சனைகள். இது வெளிப்புறத்தில் இருக்குது. உள்புறத்தில் எடுக்கிறப்போ அந்த உணவு குழாய் நம்ம சாப்பிட்றது கடந்து போகணும் இல்லையா, அது சில சமயம் என்ன ஆகும்னா போக முடியாது, விழுங்க முடியாது, மேலே அப்படியே வர்றது, விழுங்க முடியாது. அதே மாதிரி சுவாசம், மூச்சு திணறல், சுருங்கி விரியக்கூடிய தன்மை நுரையீரல் குறையிறதுனால அங்கேயும் மூச்சு திணறல் போன்ற ஒரு சில சிக்கல்கள் இவ்வளவும் பாதிக்குது. இதுக்கு ஓரளவுக்கு ஒரு ஒரு புரிதலுக்குட்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு நோய் எதிர்ப்பு திறன் பாதிக்கப்பட்டதுனால இந்த நோய் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இந்த நோய்க்கு ஓரளவுக்கு பக்கத்தில் அருகாமையில் போய் ஆய்வில் சொல்லிட்டாங்க. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்பட்டு
அந்த கிருமிகள் என்ன ஆகுது அப்படின்னா தசைகளை தின்னக்கூடிய, தசைகளை உருக்கக்கூடிய அல்லது தசைகளை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நன்மைக்கு அது போகுது. அப்போ கிருமிகள் வந்து தசைகளை வந்து மிகவும் சீர்கேடு அடைய வைக்கும் பொழுது அதில் வந்து சில துவாரங்களை உருவாக்கி அதில் புரதத்தை துவாரங்கள் உருவாகிடுது. அந்த துவாரங்களில் வந்து புரதத்தினுடைய படிமானங்கள் ஏற்பட்டு ஒரு இறுக்கமான நிலை வந்து வருது. இதற்கு முந்தைய ஒரு பகுதியில் வந்து தோலிலும் வந்து தசைகளிலும் வந்து கால்சியத்தினுடைய சுண்ணாம்பு சத்தினுடைய படிவங்கள் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா டெர்மட்டோமயோசிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோயில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவ் பாடி மயோசிட்டிஸில் வந்து புரதத்தினுடைய படிமானம் இருக்குது. அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தசைகளினுடைய வேஸ்ட் ஆஃப் மசில் டிசீஸ் அது அப்படியே தசைகள் வந்து சீரழிஞ்சு போய்கிட்டே இருக்கும். இது ஒரு வந்து உணவின் மூலமாக, அதாவது தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காதனாலையும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதிகப்படியாக இந்த தசைகள் பாதிக்கப்பட்டு இந்த சுவாசம் சேர்ந்த அந்த அளவு கூட தசைகள் இயங்க முடியாமல் ஒரு மரணம் கூட ஏற்படலாம். அந்த அளவுக்கு கூட இந்த தசைகள் வந்து மிகவும் கொடுமையான முறையில் பாதிப்பு இருக்குது. இதை வந்து இன்க்ளூசிவ் பாடி மயோசிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது கிருமிகள் வந்து இந்த அளவுக்கு போகுமா? இப்போ நம்மளை சுற்றி பாருங்கள், நிறைய பூச்சிகள் இருக்குது. கிருமிகளில் வந்து எலும்பை மிகவும் சேதப்படுத்தக்கூடியது இருக்குது, இரத்தத்தை சேதப்படுத்தக்கூடிய கிருமிகள் இருக்குது, தசைகளுக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கு மட்டும் சேதப்படுத்துகிற கிருமிகள் இருக்குது, தோலுக்கு. இப்படி கிருமிகளே வந்து பல வகைகள் இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய பூஞ்சானமாக இருந்தாலும் சரி, பாக்டீரியலாக இருந்தாலும் சரி, வைரஸாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பேரசைட் ஒட்டுண்ணிகளாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே கூட இதில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்ட்டு இந்த வியாதியில் சொல்கிறாங்க. இப்போ பாலிமயோசிட்டிஸ் வேறு, டெர்மட்டோமயோசிட்டிஸ் வேறு, இப்போ சொல்லிகிட்ருக்கு இன்க்ளூசிவ் பாடி மயோசிட்டிஸுங்கிறது வேறு. இந்த கிருமிகள் வந்து முதல்ல இந்த நஞ்சு வந்து ஏறாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த தசைகளை பாதிக்கக்கூடிய உணவு முறைகளை எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய எண்ணங்களும் கூட அந்த அளவுக்கு வந்து சில மாற்றத்துக்கு உட்படணும். 2 விஷயம் இருக்குது. உணவிலையும் சில மாற்றம், மனநிலையிலையும் சில மாற்றங்களை கொண்டு வரணும். பொதுவாக நம்ம வந்து 3 சுவையை வந்து சொல்லுவோம். என்ன அப்படின்னா, உப்பு அப்படிங்கிறது வந்து அதற்கு எதிர்மறையான சுவை வந்து இனிப்பு. இனிப்புக்கு எதிர்மறையான சுவை உப்பு, துவர்ப்புக்கு எதிர்மறையான சுவை வந்து புளிப்பு, காரத்திற்கு எதிர்மறையான சுவை வந்து கசப்பு. இப்படி 3 சுவை இருக்குது. நம்ம பொதுவாகவே நம்ம உணவு முறைகளில் அதிகப்படியான உப்பு வந்து நம்ம சேர்த்திட்டு தான் இருக்கிறோம். உலக சுகாதார மையம் வந்து 0.5 அவுன்ஸ் தான் நீங்கள் உப்பு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வரைமுறை கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிற உப்பு வந்து ஒரு சட்னிக்கு கூட ஆகாது. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு எங்கே போகிறது, டிஃபனுக்கு எங்கே போகிறது, காலையில் மத்தியானம் நைட்டு 3 நேரம் சாப்பிட்றோம், 3 நேரம் இத்தனை உப்பு போட்டு சாப்பிட்றோம். இப்போ இது வந்து எந்த அளவுக்கு கொடூரப்படுத்துது அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய நரம்புகளை, தோலை, தசைகளை எல்லாத்தையுமே வந்து சீர்கெடுக்குது. அதாவது இந்த கிருமிகளினுடைய தாக்கம் நம்ம உடம்புல ஏற்படுத்தணும் அப்படின்னா, ஏற்கனவே உடம்பு வந்து சீர்கெட்டு கிடக்கணும். அப்போ இருந்தால் தான் இந்த கிருமிகள் போய் அதோடைய வேலை செய்கிறதுக்கு ஒரு சுலபமாக இருக்கும். அப்போ ஏற்கனவே சீரழிஞ்சு இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு 3 விதமான சுவை வந்து ஏற்கனவே கொடுத்து உடம்பை கெடுத்து வச்சுருக்கோம். அதுதான் என்னென்னா உப்பு, கார, புளி. அப்போது நம்ம எந்த சமையலில் எது போட்டாலுமே இது 3 தான் போடுறோம். நம்ம இனிப்பு, துவர்ப்பு, கசப்புங்கிறது உணவுங்கிற அந்த பட்டியலே அது வரல. அது வந்து தனியாக தான் இருக்குது. அது கசப்புனா ஒரு மருந்தாகும், துவர்ப்புனா அது வெத்தலை இந்த மாதிரி விஷயமாகும், இனிப்புனா அது சாப்பிடவே கூடாதுன்னு ஒரு கிளப்பு இது பண்ணுறாங்க. அப்போ இந்த 3 சுவையும் வந்து நம்ம உணவு பட்டியலில் வர்ற, அப்படியே இனிப்பு இருந்தாலும் அது வந்து குற்றம் பொருந்திய இனிப்பாக, உடம்புக்கு நஞ்சு விளைவிக்கக்கூடிய இனிப்பாக, பலகாரம் இது மாதிரி தான் இருக்கே தவிர இயற்கையான இனிப்பு சுவை வந்து நம்ம எடுக்கிறதில்ல. அப்போ இந்த 3 சுவையும் வந்து அதிகப்படும் பொழுது, உப்பு, கார, புளி வந்து அதிகப்படுத்தும் பொழுது இந்த உடம்புக்கு வந்து சமநிலை அப்படிங்கிறது இருக்காது. இது ஒரு பக்கமாக போக, அது ஒரு பக்கமாக போக உடம்பில் வந்து வேதியியல் மாற்றங்கள் வந்து மிக மோசமான நிலையில் இருக்கும். ஒரு பெரிய நாட்பட்ட நோய் வருது அப்படின்னா அந்த நாட்பட்ட நோய் வந்து ஒரு நாள் இரவில் கிளம்பிலாம் வராது. பல காலம் நம்ம
ஒரு முறையான உணவு எடுக்காதனால தான் அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம வர்றோம். அப்போது எப்படியாவது இந்த துவர்ப்பை சேர்த்திடணும்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு இறுதியில் வச்சுருந்தாங்க. எப்படியாவது இந்த இனிப்பை சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு நடுவில் வைக்கிறாங்க. ஆ எப்படியாவது கசப்பை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதிலே ஒரு நடுவில் நடுவில் கொடுக்குறாங்க. இது வந்து ஏற்கனவே இருக்குது தான். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிறோன்னா, ஏதாவது கஷ்டம் வந்தால் மட்டும்தான் இதை பற்றி யோசிக்கிறோம், அதை பற்றி எடுத்துக்கிறோம். பெரும்பாலான சமயத்தில் இது எடுக்கிறது இல்லை. இந்த இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு இந்த 3ம் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான சுவை இருக்குது. நினச்சி பாருங்கள், இந்த 3 உப்பு, காரம் வந்து புளி வந்து நம்ம ஏற்கனவே வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். அந்த அந்த உப்போட இனிப்பு, காரத்தோட இனிப்பு, இப்படி பல காம்பினேஷன் இருக்குது. ஆனால் புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து ஒரு பொருள் பார்க்க முடியுமா? அது அதிசயமான சுவையாக இருக்கும் பாருங்கள். இந்த காம்பினேஷனை யாராலையும் யோசிக்கவே முடியாது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கலவை. அந்த கலவையில் இருக்கிற ஒரு பொருள் என்னென்னா முருங்கை விதை. முருங்கை விதை பார்த்திங்கன்னா இந்த 3 சுவையும் இருக்குது. துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு. இந்த சுவை வந்து ரொம்ப அலாதியானது. இது ரொம்ப வேறுபட்டது. இதை வாயிலே ஊற வச்சு அதோடைய சுவை போகிற வரைக்கும் நல்லா உமிழ்நீரோடு கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போது அந்த உமிழ்நீரில் வந்து லேசாக அந்த முருங்கை விதையை லேசாக கொஞ்சம் கடித்தோன்னா அந்த சுவை வெளியில் வரும். அது வந்து இந்த 3 சுவையில் ஏதாவது ஒரு சுவை அதிகமாக தெரியலாம். கசப்பு சுவை வந்து அதிகமாக தெரிகிற பட்சத்தில் நம்ம உடம்புக்குள்ளார கட்டாயம் கிருமிகள் இருக்குது அப்படின்னு நாமளே ஒரு முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லேப் டெஸ்ட் மாதிரி, நம்ம வாயை ஒரு லேப் மாதிரி வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. கசப்பு சுவை வரக்கூடாது, அதிகமாக தெரியக்கூடாது. ஒரு சமநிலையாக எல்லா சுவையும் தெரிஞ்சால் தப்பில்லை. ஒரே சுவை கசப்பு வந்து அதிகமாக தெரியறது மிகவும் தப்பு. அப்போது குடலுக்குள்ளாரையும் உடம்புக்குள்ளாரையும் கிருமிகள் ஒளிஞ்சிருக்குது, அது வெளியேற்றணும் அப்படின்றது ஒரு எச்சரிக்கை மணி. இதே வந்து துவர்ப்பு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உடம்பில் வந்து தளர்ச்சியினுடைய அடையாளமாக இருக்குது. உடம்பை மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அப்போது அது வந்து அதிகமாக சாப்பிட்ணுன்னு அர்த்தம். 3ஆவதாக வந்து இனிப்பு சுவை. சிலருக்கு அவ்வளோ இனிக்குது, சாப்பிட்டாலே அப்படி தித்திக்கிற மாதிரி, என்னங்க இவ்வளோ இனிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு, இருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் தசைக்கு போயிடுச்சு. தசையில் ஒரு மாற்றத்தை அவங்க செய்ய வேண்டியதில் இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த 3மே வந்து தனியாக அதிகமாக தெரியக்கூடாது. ஒரு சமமான நிலையில் எல்லாமே தெரியலாம். ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்ததுன்னா உடம்புல ஒரு தடுமாற்றம் இருக்குது. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சொல்கிறாங்களே, அதே மாதிரி இது வந்து ஒரு சுவை இம்பேலன்ஸு, உடம்பினுடைய செயல்பாடுகளில் ஒரு தடுமாற்றம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த சுவை வந்து ரொம்ப அலாதியானது. இது வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம், எல்லா வியாதிக்குமே இது பயன்படுத்தலாம். உடம்புல வந்து உப்பு, கார, புளி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த 3ஐயும் வந்து ஏற்படுத்தக்கூடிய சீர்கேடு எந்த அளவுக்கு போகும்னா, நம்முடைய கருமுட்டை, ஆணுடைய விந்து அங்கெல்லாம் கூட போய் இதனுடைய தாக்கம் இருக்கும். ஒவ்வொரு பகுதியாக சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற உணவு வந்து என்ன ஆகுது, அதை வந்து ரசம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வயிற்றில் அதிலிருந்து ரத்தம் உருவாகுது, அதிலிருந்து தசைகள் உருவாகுது, அதிலிருந்து கொழுப்பு உருவாகுது, அதிலிருந்து எலும்பு உருவாகுது, எலும்புலேருந்து எலும்பு மஜ்ஜை, அந்த எலும்பு மஜ்ஜையிலிருந்து ஆண் விந்து, கருமுட்டை இதெல்லாம் உருவாகுது. அப்போ இந்த மாற்றங்களில் வந்து எது நமக்கு ஆதாரம், எங்கேருந்து அடிப்படையாக வருதுன்னா உணவு தான். அப்போ இந்த உணவு வந்து எப்படி சாப்பிட்ருக்குறோம், நல்லா உப்பு, காரம், புளி போட்டு சாப்பிட்ருக்குறோம். உப்பு அரிக்கக்கூடிய தன்மை, புளிப்பும் அரிக்கக்கூடிய தன்மை, காரம் வந்து எரிச்சல் கொடுக்கக்கூடிய தன்மை. இப்போ இந்த 3ஐயும் வந்து போட்டு சாப்பிட்டா இதிலிருந்து உற்பத்தியான பொருள் என்ன, கருமுட்டி, ஆண்விந்து. அப்போ அது எப்படி இருக்கும், அதுவும் அரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதுவும் வந்து அசிடிட்டி, அதிகப்படியான புளிப்புத்தன்மை சார்ந்ததாக இருக்கும். அதிகப்படியான ஒவ்வாமை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இது வந்து ஒரு விதைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விதையை போட்டால் ஒரு மரம் வளர்கிற மாதிரி இப்படி ஒரு கருமுட்டியும் ஆண் விந்து இருக்குது. உடம்புல எங்கேயாவது திசுக்களில் ஒரு மாற்றம் ஏற்படணும், சீர்கேடு நடந்த இடத்துல ஒரு சீரமைப்பு செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் என்ன, இதுதான். உடம்பினுடைய முக்கியமான இந்த 2 விஷயத்தையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்.
இது வந்து ஒரு 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 உறுப்பு சார்ந்த விஷயம்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு மாற்றமான ஒவ்வொரு திசுக்களிலும், ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரணுவிலும் இந்த மாற்றம் நடக்கும். இதற்கு ஒரு ஹெட் ஆஃபீஸா வேணா அத சொல்லலாம். அப்போ உடம்புல வந்து கருமுட்டை ஆண் வந்து அந்த இடத்துல மட்டும் கிடையாது. ஒவ்வொரு திசுக்குள்ளருக்கும், ஒவ்வொரு உயிரணுக்குள்ளாரும் இந்த செயல்பாடுகள் ஒரு சிறிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அது மெயின் ஆஃபீஸ்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது சீரமைக்கணும் அப்படின்னா, இந்த இந்த சாரம் நிறைந்த இந்த பொருளை வச்சுட்டு பெருசா சீரமைக்க முடியாது. அது இன்னும் வந்து கொடுமைய தான் கொண்டு வரும். இதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய எந்த ஒரு பொருளுமே, அது வந்து இன்னமும் கெடுக்குமே தவிர, சீரமைக்காது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒரு உருவாக்கக்கூடிய தன்மை வந்து குறையுது. இப்போ வந்து குழந்தை பேரு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆண் விந்து வந்து சரியா வந்து நகர்றதில்ல. அதுக்கு மண்டை இப்படி இருக்கு, வால் இப்படி இருக்குது, நீந்துறதில்ல. இப்படி நெறைய வந்து அதுக்கு குறை சொல்றாங்க இல்லையா? ஆனா அது உருவாகிற பொருள் நல்ல விதமா சாப்பிட்டுருந்தா அது நல்லா தானே உருவாகியிருக்கும். நம்ம வந்து இப்படி சாப்பிட்டோம்னா எந்த மாரி இருக்கும்? அதோடைய இறுதி ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா, இப்படி தான் இருக்கும். இது பெரியவங்களுக்கு இப்போ வந்து ஒரு சர்க்கரை நோய் இருக்குது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஏதோ புண்ணாயிடுது, அடிபட்டுருது. அப்போ அதை மாற்றி சீரமைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னா, இந்த பகுதியில வருது. அந்த இறுதியில இருக்கிற அந்த சுக்கிலம்ன்றது தான் வந்து நம்மளை வந்து நம்மளோட உயிரை தக்க வச்சு காப்பாற்றி கொண்டு போகிறது. அது குற்றம் பொருந்தியதாக இருந்தால் உடம்புல எப்படி மாற்றம் ஏற்படும்? மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த சுக்கிலத்தில் அதனுடைய குற்றத்தை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி தான் இந்த முருங்கை விதை. இது அவ்வளோ ஒரு நல்ல பொருள். அதையும் கூட சீரமைக்குது. பொதுவாகவே நம்ம வந்து இந்த அரிக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது உடம்புல பிப்பு வருது அப்படின்னா, அது எந்த விதமான பிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு அடிப்படை தேவை வந்து முருங்கை விதை. ஏன்னா உப்பு, காரம், புளி வந்து எப்படியும் அரிக்க தான் செய்யுது. அதுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு எப்படியும் வந்து அந்த அரிப்பை கட்டுப்படுத்திடும். எந்த விதமான மோசமான அரிப்பாக இருந்தாலுமே இந்த முருங்கை விதையால் ஓரளவுக்கு அல்லது முழுமையாகவே தீர்வு கொடுக்க முடியும். அது எந்த காய்கறிகளில் அதுக்கு எது பொருத்தமாக இருக்குன்னு தெரியல. எல்லா காய்கறிகளில் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பொருத்தத்தை விட இந்த முருங்கை விதை முக்கியமாக தேவைப்படும். நாமளும் வந்து அதை பரிந்துரை செய்வோம். கடுமையான நிலையில் இதை பரிந்துரைக்கிறோம். இந்த முருங்கை விதை ஏங்க இப்போ பேசுகிறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், அந்த குற்றமுள்ள ஆண் விந்துவோ கருமுட்டையோ அல்லது உடம்பினுடைய வேதியியல் மாற்றத்தை செய்யக்கூடிய மிக முக்கியமான பணிகளையோ வந்து ஒரு குற்றம் புரிந்ததாக இருந்தால் இது போன்ற தசைகள் அழியக்கூடிய நிலையிலையும் போய் நிற்கலாம். ஏன்னா என்ன கிருமி என்னத்தை சாப்பிடுன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொன்றும் எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்குது. ஒரு கிருமி அதை சாப்பிடுது, ஒரு கிருமி எலும்பை சாப்பிடுது, ஒரு கிருமி நரம்பை சாப்பிடுது, ஏதாவது ஒரு கிருமி ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அப்போது கிருமிகளை வந்து நம்ம கட்டுக்குள்ளாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த உப்பு கார புளியை ஓரளவுக்கு நியாயமான முறையில் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஒரு பொறுமையாக கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது. ஆனால் இந்த கிருமிகளுக்கு எதிர்மறையாக இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய இந்த இனிப்பு, துவர்ப்பு, கசப்பை வந்து உணவு முறையில் கொஞ்சம் சேர்த்திக்கிறது நல்லதும் கூட. அப்போது அந்த இடத்துல முதல்ல நிற்கிற நபர் யாருன்னா முருங்கை விதை தான். இந்த உணவில் காலை, பிற்பகல் 3 நேரம் நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்ட பிறகு இந்த வெத்தலை போடுறது வந்து ஒரு பழக்கம் இருக்குது. இந்த வெத்தலை போடுறப்போ நமக்கு வேணுங்கிற அந்த செரிமான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ அதுவும் கூட முக்கியமாக இந்த முருங்கை விதையும் அந்த வேலையை தான் செய்யுது. 4 முருங்கை விதையை வாயிலே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஊற வச்சு நல்லா அதோடைய சுவை போன பிறகு மென்று சாப்பிட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ கூட ஆகலாம். இது மாதிரி எடுக்கிறப்போ நாம் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். இப்போவாது நடக்குது வாழ்க்கையில். ஏதாவது ஒரு நாள் நடக்கணும் இல்லையா? அது இன்றைக்கா இருக்கலாம். 1 நேரம் எடுத்துக்கலாம், 3 நேரம் எடுத்துக்கலாம், 2 நேரம் எடுத்துக்கலாம். ஆனால் குறிப்பிட்டு தவிர்க்க முடியாமல் எடுத்துக்க வேண்டியது இரவில் இது எடுக்கும் பொழுது மொத்த உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையும் வந்து அந்த சமநிலையும் வந்து சீர்படுத்திட்டு காலையில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உடம்புக்கு கொடுக்கும். அது வாயு,
திடக்கழிவு, நீர்க்கழிவு இப்படி எல்லாத்தையும் ஓரளவுக்கு இதனாலேயே வந்து சீரமைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குது. முருங்கை விதை இதற்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இப்போ நான் சொன்னக்கூடிய இனிப்பு வகையான உணவுகள், கசப்பு வகையான உணவுகள், துவர்ப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து அதிகமாக எடுக்கிறப்போ அதாவது இன்க்ளூசிவ் பாடி மயோசிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நம்மளால் அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த முருங்கை விதை. ஸோ இந்த இந்த நோயை பொறுத்த வரைக்கும் ஒரு இதற்கு ஒரு சரியான ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து பொருத்தமாக எதுவும் கொடுக்கப்படலை. ஆனால் அது சம்மந்தப்பட்ட நபர்கள், அது சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் இதெல்லாம் வச்சு ஒரு முகாந்திரத்தை வந்து நம்ம இதை மாதிரி சொல்கிறோம். இது கூட ஒரு நல்ல தீர்வு தான். ஒரு ஒரு பெயர் வைக்கப்பட்ட ஒரு நோய்க்கு நம்மளும் ஒரு தீர்வுங்கிறது நம்ம கொடுக்குறோம். இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு தீர்வு கொடுக்குறோம். ஒரு சிலருக்கு இதில் 1, 2 அந்த நோயில் 2 அந்த சிம்டம் இப்படி வந்து கலவைகளாக இருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இவங்களை எந்த இடத்துல வைக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அப்போது நம்ம பாரம்பரியமான முறையில் ஒரு நாடி பரிசோதனையோ அல்லது முகம், உள்ளங்கை, மேல்காலை வச்சு ஒரு பரிசோதனை முறையோ இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு இதுதான் காரணம்னு ஒரு தீர்வு கொடுக்குறோம். ஆனால் அந்த தீர்வு வந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு பொருத்தமாக இருக்கும். இன்னொருத்தருக்கு வந்து அவருக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வைத்தியம் வந்து இந்த மாதிரிலாம் பேச முடியாது இல்லையா? அதனால் ஒரு நோயை வச்சு அந்த நோய்க்கு உண்டான குறிப்புகளை சொல்கிறோம். அதனால் 4, 5 நோயினுடைய ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொன்று இருக்கலாம். இது எப்படி யாருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு புரிதலுக்காக, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த நோய்களை அதனுடைய தலைப்பில் பேசுகிறது ஒரு முறையாக இருக்குங்கிறது நம்ம பேசுகிறோம். ஆனாலும் இந்த முறை இதுவாகவே இருக்கும்னு அவசியம் கிடையாது. இதனுடைய கலவைகள், இதனுடைய ஆழம் வந்து வேறு விஷயத்தோடு இணைக்கப்பட்டிருக்கலாம். அப்போ அதையை புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நம்ம வைத்தியம் பார்க்கணும். ஒருவேளை ஒரு காயினாலே எல்லாம் தீர்க்கப்படலாம். ஒரு சில சமயம் 5, 6 காய்கறிகள்னாலும் தீர்வு வரலாம். அவங்களுடைய சம்மந்தப்பட்ட நபரை பொறுத்து இருக்குது. அதனால் தகுந்த ஆலோசனைகளை பெற்று இதை எடுக்கிறப்போ இதுவும் மாற்றத்திற்குட்பட்டது தான். இதையும் நம்ம சரி பண்ண முடியும். எந்த மாதிரி மரபணு சார்ந்தது ஜெனட்டிக்ஸுன்னு எவ்வளோதான் சொன்னாலும் அது உடல் ரீதியானது, மனநோயானது, மன அழுத்தம் என்னதான் இருந்தால் கூட ஏதோ நம்மளான முயற்சியில் நிச்சயம் அதில் ஒரு மாற்றம் கொடுக்க முடியும். அதற்காக தான் நாமளும் முயற்சிக்கிறோம். இந்த பகுதியில் நம்ம இதை பார்த்த மாதிரி இதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு நோய் என்ன அப்படின்னா கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு இந்த மணிக்கட்டில் ஏற்படக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு நோய். ஆமாம், இது எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஆளை முடக்கிடுதுன்னு சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட அந்த வேலையை தான் இது செய்யும். அது என்ன அந்த நோய், அதுக்கு ஏன் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கிறாங்க, அதற்கு தீர்வு என்ன, என்னென்ன காரணங்கள் அதை அதிகப்படுத்தும், இப்படி எல்லா விதமான கருத்துக்களை நம்ம அடுத்த பகுதியில் தெளிவாக பார்ப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.